Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th மேக்ஸ் சாப்டர் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் எக்ஸசைஸ் 1.3ல 4th சம் பார்க்கலாம். 4th சம் என்ன சொல்லிருக்காங்கன்னா 4 men and 4 women can finish a piece of work jointly in 3 days. ஒரு piece of work 4 men 4 women சேர்ந்து 3 daysல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. While same work 2 men and 5 women can finish the same work jointly in 4 days. 4 daysல 2 men 5 women சேர்ந்து piece of work 4 daysல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா find the time taken by one man alone and that of one woman alone to finish the same work. இப்போ ஒரு மேன் வந்துட்டு தனியா ஒர்க் பண்ணாங்கன்னா எத்தனை நாள் டைம் எடுத்து இந்த பீஸ் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சேம் அதே மாதிரி ஒன் விமன் வந்து இண்டிவிஜுவலா தனியா ஒர்க் பண்ணாங்கன்னா பீஸ் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எத்தனை நாள் டைம் எடுத்துப்பாங்க அப்படிங்கறது தான் நம்ம வந்துட்டு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சொல்யூஷன்ல லெட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க அப்படிங்கறத ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை ஒன் மேன் alone to finish the work. ஒன் மேன் alone to finish the work நம்ம வந்து x ன்னு கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் given questionல இருந்து the time taken by one man alone to finish work. இப்போ ஒரு மேன் தனியா வந்துட்டு ஒர்க்க பினிஷ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துப்பாங்க அப்படிங்கறத நாம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன, சேம் அதே மாதிரி ஒன் விமன் வந்து தனியா ஒர்க் பண்ணாங்கன்னா பீஸ் ஆஃப் ஒர்க் எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம ஒய்ன்னு கன்சிடர் பண்ணணும். த டைம் டேக்கன் பை ஒன் விமன் alone to finish work y ன்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ நம்ம given questionல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கறத எக்ஸ் ஒய்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு மேன் இண்டிவிஜுவலா எவ்வளவு டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அந்த பர்சனோட கேபபிலிட்டி என்ன, அவங்க ஒன் டேல எவ்வளவு ஒர்க் அவங்களால பண்ண முடியற கேபபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அந்த பர்சன் வந்துட்டு பர்டிகுலர் பீஸ் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எத்தனை நாள் டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த குவான்டிட்டி ஆஃப் ஒர்க் அவங்களோட கேபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக the quantity of work done by one man in a day. ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அத 1/x ன்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ ஒன் டேக்கு ஒரு மேன் எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கறத 1/x. சேம் அதே மாதிரிதான் quantity of work done by women in a day. ஒரு டேல விமன் எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க, அவளோட கேபபிலிட்டி எவ்வளவு அப்படிங்கறத நம்ம 1/y ன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த 1/x 1/y இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எங்க கிவன் கொஸ்டின்ல இருந்து ஈக்குவேஷனை நம்ம ரைட் பண்ணணும். இப்போ ஒன் மேன் ஒன் டேல வந்துட்டு ஒர்க் பண்றதை நம்ம 1/x ன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிருக்கோம். கிவன் கொஸ்டின்ல 4 men and 4 women can ஜாயின்லினா அவங்க சேர்ந்து ஒர்க் பண்றாங்க, சேர்ந்து 3 daysல ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ அப்போ ஒன் மேன் ஒன் டேனா நம்ம 1/x ன்னு எடுத்திருக்கிறோம். இப்போ 4 men in எத்தனை நாள், 3 days. 4 men in 3 daysல பீஸ் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்க. அப்ப நம்ம எப்படி எடுக்கணும்னா 4 into 3 ஒன் டேக்கு எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்கிறத தான் 1/x. அப்போ 4 men 3 daysல ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ 4 into 3 divided by x. ஓகேங்களா, எக்ஸ்ங்கிறது மேன்ங்கிறத நம்ம எக்ஸ். ஜாயின்லி அவங்க சேர்ந்து பண்றத நம்ம பிளஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் என்னது, 4 விமன். சேம் 4 விமனும் 4 மென்னும் சேர்ந்து தான் ஒர்க் பண்றாங்க. 4 மென்னு சேம் 3 daysல தான் ஜாயின் பண்ணி ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ அப்போ 4 into 3 divided by womenங்கிறத y.
equal to ஒரு piece of work. ஒரு piece of work complete பண்றாங்க. So, ஒரு piece of work 1 ன்னு mention பண்ணணும். Same அதே மாதிரி தான் while என்னது 2 menனும் 5 womenும் சேர்ந்து ஒரு piece of work complete பண்றதுக்கு 4 days time எடுத்துருக்காங்க. So, next equation எப்படி வரும்? 2 men 2. Next அவங்க எத்தனை நாள் டைம் எடுத்துக்கிறாங்க? 4 days. So, அப்ப into 4 divided by menங்கிறதுக்கு x. சேர்ந்து together தான் work பண்றாங்க. So, plus எத்தனை women? 5 women. So, 5 எத்தனை days complete பண்றதுக்கு 4 days time எடுத்துக்கிறாங்க. So, 5 into 4 divided by y equal to same 1 piece of work. So, இப்ப நம்ம given கொடுத்திருக்கிற questionல இருந்து ரெண்டு equation நம்ம write பண்ணியிருக்கிறோம். 4 இந்த equationல இருந்து 4 into 3 12. அப்ப equation எப்படி வரும்? 12 divided by x plus 12 divided by y equal to 1. Next 8 divided by x 20 divided by y equal to 1. 8 divided by x plus 20 divided by y equal to 1. இப்ப நம்ம இந்த equationல 1 by x யும் 1 by y ங்கிறது 1 by x நம்ம equal to a ன்னு consider பண்ணணும். 1 by y equal to b ன்னு consider பண்ணணும். So, இப்ப எப்படி எடுத்தோம்னா இங்க என்ன வரும்? 12a plus 12b equal to 1. Next 8a plus 20b equal to 1. இப்ப நம்மளுக்கு ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த லீனியர் ஈக்குவேஷனை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல ரைட் பண்ணோம். ஏன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல தான் சால்வ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல ரைட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனை. மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எப்படி ரைட் பண்றது? இந்த 12 20 ஏயோட கோஎஃபிஷியன்ட் பியோட கோஎஃபிஷியன்ட் a 8 20 இங்க ab இருக்குது. ஸோ இங்க ஏயும் பியும் equal to 1 1. இப்போ இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். இதை x இது வந்து b. a x b நம்ம x find out பண்ணணும். So x equal to இந்த பக்கம் கொண்டு வரும்போது a inverse ஆயிடும். a inverse b. நெக்ஸ்ட் நம்ம a inverse find out பண்ணணும். a inverse find out பண்றதுக்கு modulus of a calculate பண்ணணும். modulus of a equal to into cross to matrix. இந்த a matrix ஓட இந்த ரெண்டு எலிமெண்ட் crossல multiply பண்ணி minus இந்த ரெண்டு எலிமெண்ட். So 12 into 20 minus 12 into 8 equal to 12 into 20 240 minus 96 equal to 144. Modulus of a equal to 144. This is not equal to 0. So, நம்ம a inverse consider find out பண்ணலாம். a inverse equal to 1 divided by modulus of a at ga. Next நம்ம at ga find out பண்ணணும். at ga equal to into cross to matrix at ga இந்த ரெண்டு எலிமெண்ட் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்கும் சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். அப்ப 20 இங்க வரும் 20 இங்க 12 plus 12 வந்து minus 12 ஆயிடும். plus 8 minus 8 ஆயிடும். So, இப்ப a inverse equal to 1 divided by modulus of a na 144. Next at ga 20 minus 12 minus 8 12. Next இப்ப a inverse find out பண்ணியாச்சு. நம்ம x தான் find out பண்ணணும். x equal to a inverse into b. So, x equal to a inverse அப்படியே ரைட் பண்ணலாம். 1 divided by 144 20 minus 12 minus 8 12 into b. b என்னது 1 1. இந்த கொஸ்டின்ல ரைட் பண்ணிருக்கோம் b 1 1. அதை அப்படியே ரைட் பண்ணலாம் 1 1. நெக்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். divided by 1 divided by 144. First row into this column. So 20 minus 12. The second row this column minus 8 plus 12. Equal to 1 divided by 144. 20 minus 12 8 minus 8 plus 12 4. Next இந்த 144 நம்ம பிராக்கெட்டுக்கு உள்ளாடி இருக்கிற இந்த மேட்ரிக்ஸோட எலிமெண்ட் கூட டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணணும். இந்த 1 டிவைடட் பை 144 மேட்ரிக்ஸோட எலிமெண்ட் கூட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது 8 டிவைடட் பை 144 4 divided by 144. நம்ம டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 divided by 18 1 divided by
36. நம்ம இப்போ கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன கன்சிடர் பண்ணிருக்கிறோம்? ஏயும் பியும் தான் கேபிட்டல் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிருக்கிறோம். இதுல ஏங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? ஏ ஈக்குவல் டு 1/x, ஏ ஈக்குவல் டு 1/x, பி ஈக்குவல் டு 1/y. அப்ப இங்க என்ன வரும்? 1/x 1/y equal to 1/18 1 divided by 36. இப்போ x equal to என்னது? x equal to 18, y equal to 36. இதுல இருந்து x equal to 18, y equal to 36. இப்போ நம்ம given questionல இருந்து xங்கிறத எதை கன்சிடர் பண்ணிருந்தோம்? xங்கிறது the time taken by one man alone to finish the work தான் நம்ம xன்னு எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல நம்ம ஆன்சரை எடுத்து ரைட் பண்ணணும். ஸோ நான் இங்க ரைட் பண்றேன். எப்படி எழுதணும்னா one man can finish the work in எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க? ஒன் மேன் வந்துட்டு இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ணாங்கன்னா 18 days டைம் எடுத்துப்பாங்க. சேம் அதே மாதிரி ஒன் விமன் கேன் finish the work in 36 days. இப்போ ஒரு மேன் தனியா ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த பீஸ் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு 18 நாள்ல அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒன் விமன் ஒர்க் தனியா இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ணாங்கன்னா 36 days டைம் எடுத்துப்பாங்க. 36 daysல பீஸ் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ கிவன் கொஸ்டின்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்களோ நம்ம லாஸ்ட் ஆன்சர்லயும் அதை இப்படி இந்த சென்டென்ஸா ரைட் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.